ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நல்லா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எந்த மசாலாவும் சேர்க்காமல் நல்லா குழந்தைங்கள்லாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டெய்லியுமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விடலான்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி நல்லா காய்கறியெல்லாம் நிறைய போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வெஜிடபிள் புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியுமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்த்தியாக கொடுத்து விடணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறியும் விரும்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒயிட் புலாவுக்கு நெய் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிக நெய் தேவைப்படாது. 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த காரம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த வெஜிடபிள் புலாவில் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சேர்க்க தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா ஊற வச்ச பட்டாணி, இந்த 3 நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பம்னா நீங்கள் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி நிறைய நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 5 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 தடவை மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா காய்கறிலையுமே உப்பு நல்லா பிடிச்சி வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நாம் இதில் தக்காளி சேர்க்கலை. அதனால் புளிப்பு சுவைக்காக ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் தண்ணி. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியான வெஜ் ரைஸ் கிடைக்கும். இப்போவே மூடிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். கொதி வராமல் மூடினீங்கன்னா குழஞ்சி போயிடும். ரைஸ் அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட ரைஸ் எந்த அளவுக்கு வெந்து வருமோ ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு விசில் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிகள் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் அதே மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. காய்கறிகளை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அடியிலேருந்து காய்கறிகள் மேலே நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி அடியில் இருக்க காய்கறிகளை மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போது சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ கிரேவி இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.